Okay, Uritana Vacuum. The game is wide open. Hey guys, welcome back to Akshay and this is in V2R Media. ஸோ இன்னைக்கு பிக் பாஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. த கேம் இஸ் வைல்டு ஓப்பன். சீரியஸாகவே ஒரே வாரத்தில் இந்த வாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சீசன் தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ. அதாவது ஒரு 90% யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் 100% தெரியும் இவங்க தான் வின்னர்னு. இந்த சீசன் ஒரு 90% வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபைன் ஆஸ் யூஷுவல் எந்த 2 பேரை நீங்கள் வந்து எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க எல்லாரையும் சொல்ல சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஷாப்பிங் டாஸ்க் இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. காத்து வாக்கில் ஷாப்பிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அது முடியும் போதே சொன்னாங்களே, யார் பக்கம் காற்று பலமாக வீசுதுன்னு பார்ப்போன்னு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி அது. எஸ்பெஷலி அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவன் சௌந்தர்யா அட்ராசிட்டினே சொல்லலாம். முத்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி குத்திருப்பார், பார்த்து பார்த்து அப்படின்னு கமெண்ட்ரி, லிட்டரலி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது அவரோட ஸ்டைல் அப்படி கத்துன்னு. அந்த நிலமையிலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூஷியல் சினாரியோ. இப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் ராணவை வந்து அருண் வந்து சொல்ல ராணவை கையை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதரா, இது ரொம்ப முக்கியமான இது ஷாப்பிங் டாஸ்க்குங்கும் போது நீ கையை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதரான்னு சொன்னது வந்து எனக்கு அருண் மேலே ரெஸ்பெக்டை கூட்டிக்கிட்டே போகுது. உடனே இது வந்து இப்போ ஓட்டுக்காக வாட் எவர் நீங்கள் சொல்லலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எபிசோடு அவர் அதுக்காக சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ தெரில. மஞ்சரி அண்ட் ஜனனி அந்த பாலை இது பண்ணுவாங்க அண்டு நல்லா போச்சு. ரைட்டு, இந்த சீசன் ஈக்குவலி போயிருக்கு. அதாவது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அப்படி போயிருக்குன்னு எதை வச்சு சொல்லலாம் தெரியுமா? இன்றைக்கி அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து யார் நிறையா பேர் இருந்திருக்காங்க, ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா, அதாவது யார் நிறையா பேர் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கிஃப்டாக கிடைக்கும். அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற 5 பேரும் ஆளுக்கு ஒரு தடவை இருந்திருக்காங்க. சீரியஸாக செம்மல. அதில் யார் வந்து கேம் ஃபுல்லாக இருக்காங்களோ இல்லை கடைசியாக வந்து ப்ரைஸ் தருவாங்க போல் இருக்கு. குட் ஒன். அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் டாஸ்க் அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது நல்லா, அது ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கணும், டக்குன்னு அந்த பெயிண்ட் அவங்க ஃபோட்டோவில் அடிச்சிட்டா டிக்கெட் ஃபினலில் அவங்களுக்கு 2 பாயிண்ட்டு, வேறு யார் ஃபோட்டோவில் கை வச்சா அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட்டு போய் சேரும். அருண் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோலேயே கை வச்சிருப்பார் அண்ட் அவருக்கு டிக்கெட் ஃபினாலையில் ஒரு 2 பாயிண்ட் வந்துச்சு. குட் ஒன். இந்த வீக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இனிமேல் என்ன டாஸ்க்குங்கிறத டஃப்பாக பண்ணாமல் ஒரு ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிக்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணால் ஓட்டிங்க்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ பர்சனலி ப்ரிஃபர். அண்ட் இட்ஸ் அக்ஷய் சைனிங் ஆஃப்.